ஹாய் வணக்கம் வெல்கம் டு லீக் கிரியேஷன். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீக் கிரியேஷன் இந்த சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா வந்து ஒரு இன்டர்வியூ செக்ஷன். யார் கூடனா வந்து லாஸ்ட் மந்த் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி ஷார்ட் ஃபிலிம் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டீம் கூட தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம். ஸோ ஒரு மாலையோட டைரக்டர் தஷ்விந்தர் சார் அண்ட் ஆல்சோ ஒத்துமொத்த கோலிவுட்டை வந்து தனக்குள்ளே அடுக்கி வச்சிருக்க நம்மளோட ஹீரோஜி நிரோஷ் ஜி இருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து அறிமுகமாக ஆகிறாங்க லீக் கிரியேஷன் புது ஹீரோயின். ஸோ வந்து மீன்ஸ் யோகேஸ்வரி இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சந்தோஷமாக வெல்கம் பண்ணுறேன். அண்ட் வந்து இன்னைக்குள்ள இன்டர்வியூ பார்க்க போறீங்க, கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக லோக்கலாக இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நீங்களும் பார்த்து ரசிக்கணும். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். வணக்கம். வணக்கம் வணக்கம். ஸோ டைரக்டர் சார் சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா வந்து நீங்க நல்லா இருக்கீங்களா? ஓகே, நான் நல்லா இருக்கேன் சார். வீட்ல நல்லா இருக்காங்களா? வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிடல சார். ஏன்னா நீங்க கூட வந்து எனக்கு வந்து ஒரு லிமோ பனாஸ் வாங்கி கொடுத்தீங்க. ஆமா, அதுதான் இன்னைக்கு கூட ப்ரொடக்ஷனோட பட்ஜெட் அவ்வளவுதான் இருக்கு. ஓகே சார். சரி சார், சொல்லுங்க. இப்ப ஒரு மாலை பத்தி வந்து ஒரு சில வரிகள். சோ ஒரு மாலை வந்து ரொம்ப ஒரு பழைய ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எழுதின ஒரு கான்டென்ட், ஒரு ப்ராஜெக்ட். இது கோவிடோட அந்த பிகினிங்கில் பண்ண வேண்டியது. இது வந்து ஒரு கர்ஸ்டு ப்ராஜெக்ட்னு கூட நாங்கள் கலாய்ச்சிருக்கிறோம். நாங்களே எங்கள் டீமுக்குள்ளார. ஏன் கர்ஸ்டுன்னு சொல்கிறோன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த கோவிட் அப்போ ஷூட் பண்ண வேண்டியது. ஏன்னா கோவிட் தான் வெளியே போக முடியாது இல்லையா, வீட்டில் லாக் போட்டு வீட்டில் உட்கார வச்சிட்டாங்க எல்லாத்தையும். ஆனால் நாங்களாம் கலைஞர்கள் இல்லையா, எங்களுக்கெல்லாம் கலை ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும், ஏன்னாச்சும் பண்ணியே ஆகணும்னு. ஸோ அதனால ஒரு குட்டி ஒரு தாமான் உள்ளிக்கே ஷூட் பண்ண மாதிரியான ஒரு கான்டென்ட் ஒன்று எழுதி நிரோஷை வந்து இலீகலாக லூனாஸ்லேருந்து அல்மாக்கு வர வச்சு சொல்லிட்டீங்க. இல்லை அது நம்ம பைப்லிங் தான், என்னமோ எல்லாமே செய்யாத மாதிரி. ஸோ ஆனால் இலீகல்னா இல்லை, இலீகல்னா கொஞ்சம் லீகலாகவும் கூட லெட்டர்லாம் செஞ்சு கூட்டிகிட்டு வந்து, அப்புறம் எங்கள் தாமானில் இருக்கிற இன்னொரு ஹீரோயின் அவங்க ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி இப்போ நேற்று தான் அவங்க பிள்ளையோட பேபி ஷவருக்கு போயிட்டு வந்திருந்தோம். நிஷா கேமராமேனோட ஆளு, பொண்டாட்டி. இப்போ பொண்டாட்டி, அப்போ பொண்டாட்டி இல்லை. ஸோ அவங்கள வச்சு எடுக்கலான்னு ஒரு இது. என்னென்னா எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. நாளைக்கு ஷூட்னா இன்னைக்கு ஹீரோக்கு வந்து கோவிட் வந்துருச்சு, நிரோஷ்க்கு. ஸோ அப்படியே கோவிட் வந்துருச்சு. ஸோ அதோட அது அப்படியே தள்ளி போய் அப்புறம் திருப்பி எடுக்கலான்னு வரப்போ ஹீரோயினுக்கு கோவிட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது ஆயிடுச்சு. அப்புறம் தள்ளி போய் எடுக்கலான்னு பார்த்து இன்னொரு ப்ராஜெக்ட் வந்துச்சு. அப்போ மெகா மால் ப்ராஜெக்ட் ஒன்று, அந்த ப்ராஜெக்ட் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அப்படியே கிடந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் கோவிட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி திருப்பி இவரையும் அந்த ஹீரோயினை வச்சு எடுக்கலான்னு எல்லாம் பண்ணியாச்சு. மழை வந்துருச்சு. ஏன்னா அவுட் ஆஃப் சீன் மழை வந்துருச்சு, எடுக்க முடியல. என்னடா இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு வேட்டி எடுக்கிறப்போ எடுத்தாச்சு. ஆனால் ஒரு டே ஷூட் பண்ணிட்டோம். இன்னொரு டே இன்னொரு ஸ்கெட்யூல் இருக்கு, ஷூட் பண்ணலான்னு போனால் அங்கே மெயினாக வந்து ஒரு ஒரு ஸ்விங்கில் தான் உட்காந்து பேசுவாங்க. இந்த ஷாட்டிங்க தான் நடக்கும் அதிகமாக. ஆனால் இது வந்து தாமானில் இருக்கிற ஒரு ஸ்விங்கில் ஒரு பிளே கிரவுண்டு. ஸ்விங்கை பிடுங்கிட்டு போச்சு. அந்த ஸ்விங்கே இல்லை, உடச்சி வச்சுட்டாங்க. ஸோ அப்போ எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. அது அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளார அந்த ஹீரோயின் வந்து கொஞ்சம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டைம் அவங்களால கமிட் ஆக முடியல. கேமராமேன் வேலையை பார்த்துட்டாரு. ஸோ அவங்க ஒய்ஃபை ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டாங்க. ஸோ பட் ஓகே, நல்ல விஷயம் தான். அதோட என்ன செய்யறதுன்னு தெரில. அப்போ தான் இந்த பெண்மணி உங்கள் மூலியமாக தான் நினைக்கிறேன் தெரிய வந்து, அப்புறம் அவங்க உள்ளுக்கு வந்தாங்க. அப்புறம் அவங்க வந்ததுக்கு பிற்பாடு அவங்கள வச்சும் ஒரு சீன் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஐ திங்க் அந்த ஃபுட்டேஜ் பாய்க்க முடியாமல் போயிடுச்சு, கண்டினியூட்டி மிஸ் ஆனிச்சு மழை வந்த வயசு. ஸோ இந்த மாதிரி அத்தனை வேட்டி போய் வரும் இந்த 20 மினிட்ஸ் ஷார்ட் ஃபிலிமுக்கு. அவ்வளோ இது பண்ணி அதுக்கப்புறம் அந்த கேமரானோட எல்லாம் அப்புறம் பேசுவோம் அதை பற்றி. ஸோ இதான் நடந்துச்சு. இதுதான் ஓவராலாக இந்த கதையோட இது. அதனால தான் கர்ஸ்ட் ப்ராஜெக்ட். பட் எனி ஹவ் வெரி ஹாப்பி. இது கடைசியாக செஞ்சு முடிச்சு ரிலீஸும் பண்ணியாச்சு. நல்ல ஒரு பீப்புள் ஆடியன்ஸை நல்லபடியாக ரிசீவும் பண்ணிட்டாங்க. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் தட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வந்து நம்ம ஹீரோஜி கிட்ட போவோம். ஸோ ஹீரோஜி, ஏன்னா நீ தான் வந்து ஒத்துமொட்ட கோழிக்கு வந்து ஒரு ஃபேன் பாய் உங்களுக்கு இருக்காரு, ஓகேவா? ஸோ சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து ஒத்துமொட்ட கோழிக்கிட்ட உங்களுக்குள்ள அடுக்கி வச்சிருக்கீங்க. ஆனால் என்னன்னா வந்து இந்த படத்துலையும் வந்து உங்களுக்கு ஹீரோயின்
சரி வேற அது பரவாயில்ல விட்டுருவோமே. பட் பரவாயில்ல இருந்துரும். உங்களோட கேரக்டர் இந்த படத்தோட கேரக்டர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ அவர் முத சொன்னப்ப இந்த கேரக்டர் இப்படி இந்த கடைசியில் இப்படி பூத்தாவான்லாம் சொல்ல. ஸோ நீயாவே நடிக்கலாம் அப்படி சொன்னார். நானாவே நடிக்கலாம்னா எப்படி புரியலன்ட்டு நீ இஷ்டத்துக்கு கலாய்ச்சிக்கிட்டு அப்படி இருக்கலாமா? ஆமாம், நீ எப்பயும் போல உன் கேரக்டரில் இந்த ஸ்கிரிப்டில் நடின்ட்டு. இப்போ அவர் சொன்னப்போ லைக் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அந்த படம் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நான் அப்படி தான் பேசிக்கலி இஷ்டத்துக்கு கலாச்சிட்டு இருப்பேன், இஷ்டத்துக்கு ஆயாட் போட்டுக்கிட்டு இருப்பேன். அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஆயாட்லாம் எழுதி கொடுத்துட்டு இருந்தாரு. என்ன நடுவில் ஒரு பெருசாக கவிதைலாம் எழுதி கொடுத்தாரு. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஓகே. அப்புறம் லைக் ஆமாம், அவர் சொன்ன மாதிரி முதல்ல போக வேண்டியது கோவிட்டு, அப்புறம் கோவிட்டு, அதுக்கப்புறம் மழை ஸ்விங்கு பிச்சுக்கிட்டு போச்சு. இப்படியே போயிட்டு இருந்து நான் கேட்டேன், இது நான் எடுப்புமா அப்படியே கேட்டேன். சிரிச்சுக்கிட்டே லோடா எடுக்கணும். நீங்க வந்து 5 பஞ்சபூதங்களையும் எதிர்த்து வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டீங்க. ஆமா, எல்லாத்தையும் தாண்டி நெருப்பு மட்டும் தான் மிஸ்ஸிங். இல்லையா வெயிலு காலையில போனோம் ஜாலியா. ஓகே, கார்ல ஷார்ட்லாம் எடுத்துட்டு காருக்குள்ள இருந்து வரைக்கும் தெரியல. சிரிச்சுக்கிட்டே ஜாலியா அங்க ஸ்விங்கில போய் உட்காந்தோட தான் 12 மணி கொளுத்த ஆரம்பிச்சிச்சு. ஓகே, கொஞ்ச நேரம் தாஜா பண்ணிட்டே இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து மழை வேற வருமா, மழையில சரி அப்புறமா எடுக்கலான்னு சொல்லுவாரு. பார்த்தா இல்ல நல்லா இருக்கு, இது மழையில எழுத்துக்குவோன்ட்டுன்னு அப்பயே ஸ்பாட்ல எல்லாம் லிரிக்ஸ் இதெல்லாம் மாத்தி டைலாக்ஸ்லாம் மாத்தி அப்ப ஆட் பண்ணது தான் அந்த ஒரு பர்டிகுலர் அந்த டைலாக்ஸ் எல்லாம் ஸ்பான்டேனியஸாக பண்ணது. ஸோ அப்போ இப்படியே போயிட்டு இருந்துச்சு. லைக் அதுக்கப்புறம் தான் வந்து இவங்க சீன் அப்போ தான் நான் முத அவங்கள பார்த்தேன். ஸோ ஓகே, நானும் யோசித்தேன் நம்ம என்னாச்சும் பண்ணிடுவோம், புதுசாக இருக்கிறாங்களே யார் இது என்ன பண்ண போகிறாங்க அப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஓகே, வந்தப்ப சொல்லிடுறேன், கொஞ்சம் தடுமாறி இருந்தாங்க தான், நானும் தடுமாறி தான் இருந்தேன். அப்புறம் சொன்னேன், ஜி தடுமாறாதீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஸ்பான்டேனியஸாக என்ன வந்து அடிச்சு விடுங்க, ஆனால் ஸ்கிரிப்டில் இருக்கிறது சொல்லிடுங்க. அப்புறம் அப்படி இப்படின்னு போயிடுச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, நானா இருந்த மாதிரி இருந்துச்சு, ஜாலியா. அதாவது நீரோஷ் வந்து ரியல் லைஃப்ல இப்படிதான் ஜாலியா. ஆமா, ஃபன்னா. ஆமா, நீங்க கலாய்ச்சிக்கிட்டே. ஆமா, ஆமா அப்படிதான் சொல்ல வரீங்க. அப்போ இல்ல. ஓகே ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோயினுக்கு போவோம். சோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம். சோ இதுல நடிச்சது and then வந்து உங்க கதாபாத்திரம், இந்த கேரக்டர், ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலி வந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹார்டான ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா நடிக்கிறது அப்படின்னு வந்துட்டாலே நான் வந்துட்டு கொஞ்சம் அந்த இடத்துல ஒரு தடுமாறுன ஒரு விஷயம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் இது. ஸோ தேங்க்ஸ் டு யூ, ஏன்னா நீங்கள் தான் வந்து அறிமுகப்படுத்தி வச்சிங்க தர்ஷன் அண்ணனுக்கு. ஸோ ஆஸ் ஹீரோவாக இருக்கும்போது ஜியும் எனக்கு அப்போ தான் வந்து அந்த ஷார்ட் ஃபிலிம் தெரியும். ஸோ ஆஸ் அ ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்டை டுகெதராக வந்து ஷேர் பண்ணி அந்த டைமில் வந்துட்டு ஒரு டைம் வந்து ஒரு ஸ்கிரிப்டை நாங்கள் வந்து டைலாக் படிக்கும்போது நான் யோசித்தேன், என்ன அண்ணன் ஒரு பெரிய கவிதையெல்லாம் எழுதி இருக்காரு. அந்த கவிதை ஓகே, ஒரு கவிதை அந்த கவிதை சொல்லுவீங்களா? அப்ப ஆக்சுவலி அந்த கவிதை எப்போ கூட கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் இப்போ அதை வந்து கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணி ஸோ டுகெதராக வந்து இவங்க சொல்லி முடிச்சோடனே அடுத்தது நான் வந்து கண்டினியூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது அதுவும் வந்து கொஞ்சம் டேக் போனிச்சு தான். எத்தனை டேக் போயிருக்கீங்க? ஆக்சுவலி நாங்கள் வந்து 3 டேக்ஸு போயிருக்கோம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கேட்சப் பண்ணிக்கிட்டேன். ஏன் தெரியுமா, அந்த டைமில் வந்துட்டு வாய் மட்டும் தான் நாங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஆசிச்சோம். ஆனால் அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் ஸ்க்ரீனில் தான் கொஞ்சம் 10 டேக்கு 11 டேக்கு அந்த மாதிரி போனிச்சு. என்னோட கவிதை இல்லை, பாரதியாரோட கவிதை. அப்புறம் ஆடியன்ஸ் பார்த்துட்டு என்ன தெரியுது, அது பாரதியாரோட கவிதை இருந்தாலும் நீங்கள் எழுதுனது தானே என்ன. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லாங்கில் வந்துட்டு கொஞ்சம் பேசணும் அப்படின்னு எனக்கு கவிதை வந்துட்டு தமிழ் வந்து உச்சரிப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு இருக்கிறப்ப ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு டுகெதராக ஷார்ட் ஃபிலிம் பண்ணது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அப்போ தான் வந்துட்டு எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ண அவங்கவுங்க செல்ஃபை வந்துட்டு ஸோ அப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸோ இப்படி தான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுப்பாங்க, என் டயலாக்ஸ்லாம் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ கஷ்டப்பட்டு நம்மளும் வந்து மனப்பாடம் பண்ணி ஸோ டுகெதராக நாங்கள் வந்து செஞ்சப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஓகே, ஸோ
இப்போ வந்து இன்னொன்னு அவங்க ஆக்சுவலி அந்த ரோலுக்காக அவங்க டயட் பண்ண விஷயம்னா அவங்க வந்து சோறு நீங்க கொடுத்தீங்கன்னா கூட அவங்க ஒரு மங்கள சோறு கொடுத்தீங்க. இதை இவரு சொல்லுவாரு சொல்லுங்க. எப்ப கேமரன் போனோம் தானே அவங்க இங்க பிராக்டிஸ் பண்ணப்ப அது வந்து எங்களுக்கு எல்லாம் செம்ம பசி. சரி போய் நாசிகண்டால செம்மையா சாப்பிடுவோம். ஓகே சொல்லுங்க. சாப்பாடுலாம் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். சாப்பிடலையா ஜீட்டுன்னு என்ன சாப்பிட்டாங்க? நான் ஒரு பேருக்கு சோறு இல்லை. ஐ மீன் நான் சொன்னது கொஞ்சமா தான் நான் சோறு சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த டைம்ல நீங்க கேட்டதுதான் என்ன ஒரு பேருக்கு சோறா அப்படின்னு. ஒரே ஒரு பருக்க அது வந்து குட்டியா கொஞ்சோண்டு கிட்ட டயட். ஆமாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணோம்ல இல்லையா? ஆமா ஓகே ரைட். கேமரா என்னன்னா கூட வந்து அந்த ஒரு தோசை அந்த பாதி தோசை நம்ம एक्चुअली வந்து மார்னிங் மட்டும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டோம் நினைக்கிறேன். ஆமா அதோட நம்ம வந்து எதுவுமே சாப்பிடல. we literally not take any food and ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அவ்வளவுதான். சோ வந்து அதுக்கு அப்புறம் வந்து நைட்ல வந்து எல்லாரும் பசியில இருக்கும். இந்த பொண்ணு மட்டும் வந்து ஹாஃப் தோசை தான் சாப்பிட்டாங்க. ஓகே அந்த அளவுக்கு வந்து நீங்க டெடிகேட்டா இருந்திருக்கீங்க. ஓகே நைஸ். ஏன்னா அந்த டைம் வந்து எனக்கு பசிக்கல. சோ அதனால நான் அப்படியே மெயின்டைன் பண்றதா போயிடுச்சு. சரி ஓகே நெக்ஸ்ட் செஷன் போறது எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃபன் கேம் இருக்கும். நான் வந்து லீக் கிரியேஷன் சம்பந்தப்பட்ட கேள்வி தான் கேட்க போறேன். ஸோ வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்க லீக் கிரியேஷனுக்கு வந்து உண்மையா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றதுக்கு ஓகேவா? ஸோ வந்து தஷ்வின் சாரோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் பேர் என்னது? எதா இருந்தாலும் இவரை கேளுங்க. இவரு தான் கரெக்டா சொல்லுவாரு. அப்ப நீங்க இல்ல நான் வந்து அதுக்கப்புறம் கரெக்டா சொல்லுவேன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க. உறவுகள் இல்லையா? மிரர்னே நான் சொல்ல மாட்டேன். கிரியேஷனுக்கு முன்னாடி ஓ ராம் ஜெனடிக் பாய். எஸ் ஓகே ஃபைன் லெட்ஸ் கோ. நெக்ஸ்ட் வந்து ஓகே நீ உங்களோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து 3rd prize எடுத்துச்சா? 3rd prize ஐ திங்க் 3rd prize. ஸோ அந்த காம்படிஷனை வின் பண்ண 3rd prize வின் பண்ண ஷார்ட் ஃபிலிம் பேர் என்னது? இவருக்கு தெரியும். இவருக்கு கேளுங்க. சொல்லுங்க. நிரல். ஆமாவா இல்லையா? இல்ல நிரல் வந்து இஸ் நாட் ஷார்ட் ஃபிலிம். அது வந்து ஒரு ஃபுல் மூவி. ஆனா அதை தியேட்டருக்கு நீங்க வெளியாக்கல, யூடியூப்ல வெளியாக்கிருந்தீங்க. ஓகே ரைட். ஸோ வந்து என்னது நீங்க ஏன்னா அதுல நீங்க நடிச்சிருந்தீங்க. பயணம் பார்த்த பயணம் பார்த்த பருவம். ஓகே டக்குன்னு கேட்டிங்களா? கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டா. அத நிரல்னு சொல்லிட்டேன். What is this? சாரி டாக்டர் மன்னிக்கணும். ஓகே ஒரு மாலையில வந்து ஒரு கேரக்டர் வருவாரு, தண்ணி கேன் போட வந்தேன்னு சொல்லுவாரு. அந்த கேரக்டரோட பேர் என்னது? அவர் பேர் கேட்கல. அந்த ஹீரோட பேர் நிஜ பேர் நான் கேட்கல. அந்த கேரக்டரோட பேர் என்னது? அவருக்கு பேர் பிரகாஷ் தான். நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க இந்த பிரகாஷ் யாருன்னு. அதான் பிரகாஷ். ஆமா பிரகாஷ் தான். அவருக்கு பேர் இருக்கு. படத்துல ஆமா வைக்கல. இவங்க அவரை எப்படி நான் போர்ட்ரே பண்ணியிருந்தேன்னா ஸ்டார்டிங்ல வந்து இவங்க வந்து பாரதியாரோட கவிதை சொல்லுவாங்க. 2 பேரும் கான்வர்சேஷன் அப்படி தான் ஆரம்பிக்கும். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வைன்னு சொல்லி அது ஆரம்பிக்கும். ஸோ எப்படி வரோம்னா அவர் வர அந்த தனிக்கேன் போன வந்து தனிக்கேன் அப்படி பாவம் அவரு எங்களை முகம் நடிச்சு கொடுத்துட்டு போனாரு. ரமணா ஆக்டர் ரமணா ஆமா ஆக்டர் ரமணா. ஸோ ரமணா வந்து ஒன்று அவர் அந்த டைம் முடி கட்டியிருந்தாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ அவர் பார்க்க பாரதியார் மாரி இருப்பார். பாரதியோட ஹேர் ஸ்டைல் மாரி வச்சுருந்துருப்பாரு. ஸோ அதை டிபிக் பண்ணுற மாதிரியான ஒரு மெட்டஃபாரிக்காக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இவங்க பேரும் வந்து பாரதியாரோட மனைவி பேர் செல்லம்மா தான் இவங்க ஹீரோயினோட பேர். எனக்கே கிடைச்சதான் தெரியும் என் பேர் செல்லம். ஆமாம் கிடைச்சதான் தெரியும். எனக்கு கதையில எப்படி தான் வரும். ஸோ அந்த ஒரு ரெஃபரன்ஸ் பாரதியாரோட ஒரு ரெஃபரன்ஸ் வைக்கிறதுக்காக அவரோட லுக் கரெக்டாக அந்த மாதிரி உட்காந்துச்சு எடுத்து போட்டுக்கிட்டோம். ஓகே ஓகே சார். ஓகே நெக்ஸ்ட் இப்போ ஸோ இந்த படத்துல வந்து ஒரு அழகான பாடல் நீங்க கொடுத்துருந்தீங்க. அந்த பாடல் வரிகள் நீங்க தான் எழுதியிருந்தீங்க. அண்ட் தென் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணது வந்து தி லெஜெண்ட் ஜமீர். ஓகே ஓகே ஸோ மியூசிக் டைரக்டர் ஜமீர் சார். ஓகே ஸோ வந்து இந்த பாட்டு வந்து ஏன் வைக்கணும்னு இருந்தீங்க? பிகாஸ் மோஸ்ட்லி ஷார்ட் ஃபிலிம் வந்து யாரும் வந்து பாடு வந்து அப்படியே வச்சுக்க மாட்டாங்க, பாடல் வச்சிருக்க மாட்டாங்க. வச்சிருந்தா கூட ஒரு கொஞ்ச நேரம் வச்சிருப்பாங்க. இந்த ரொமான்டிக்கா அந்த மாதிரிலாம் நான் அப்படியே பார்த்தது கிடையாது. ஸோ வாய் ஆக்சுவலி அதான் ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த படத்தோட ஜான்ரு. ஏன்னா இந்த படம் வந்து இட்ஸ் அ வெரி லைட் ஹார்ட்டட் ஃபன் ஜோவியல் கைண்ட் ஒரு இது. அண்ட் ஆல்சோ எனக்கு அந்த ஸ்பேஸ் தேவைப்பட்டது. பிகாஸ் ஐ நீட் டு கன்வின்ஸ் த ஆடியன்ஸ் தட் திஸ் பீப்புள் ஆர் ஃபாலோயிங் இன் லவ். பட் அந்த பார்த்து நீங்கள்
அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது போகும். ஸோ ஹீரோ தான் இமேஜின் பண்ணுறாரு. ஹீ லைக்ஸ் த ஹீரோயின் அவங்களுக்கு ஹீரோவுக்கு பிடிச்சிருக்கு. ஹீரோயின் வந்து நீங்க கதையை பார்த்து உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் இப்போ சொல்ல நீங்க ஸ்பாய்லர் ஒன்றும் இல்லை, ஏன்னா படம் வந்து ஒரு மாசம் ஆகுது. ஏன்னா ஹீரோயின் வந்து ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து ஃப்ரெண்டே தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ மைண்ட்ல தான் இது ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஓடிட்டு இருக்கிறப்போ அது ஆடியன்ஸ் இன்னும் கன்வின்ஸ் பண்றதுக்கு அந்த ரொமான்டிக் பார்ட் ஒன்று தேவைப்பட்டுச்சு. பட் அட் த சேம் டைம் நீங்க சொன்ன ரைட் தான். ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ல வந்து சாங்ஸ் வந்து பெரும்பாலும் வைக்க மாட்டாங்க. அதனால நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம்னா, யூஸ்வலி ஒரு பாட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 சரணம் இருக்கும் பாட்டில். நாங்கள் ஒரு சரணம் தான் அந்த பாட்டில் வச்சிருப்போம். அதனால பாட்டு ஒரு 2 minutesல முடிஞ்சிடும். ஸோ அந்த ஒரு சரணம் வச்சு பாட்டு 2 minutesல முடிஞ்சிருது. சரணம் வந்து அந்த சென்டர்ல அந்த நடு கட்டத்துல வரும் இல்லையா, அந்த ஒரே டியூனுக்கு பட் 2 இப்போ ரிப்பீட்ல வர்றது வந்து பல்லவின்னு சொல்லுவாங்க. அந்த சரணம் வந்து பாட்டு நடுவில் வரும். ஸோ அது வந்து ஒரு போர்ஷன் தான் நாங்கள் வச்சிருப்போம் அந்த படத்துல. ஆமா. ஸோ வந்து உங்களோட அந்த பாட்டு சீக்வென்ஸ் வந்து நீங்க வந்து கேமரா ஹைலைட்ல வந்து ஷூட் பண்ணிருந்தீங்க காலையில 4 மணிக்கு. அதுக்கு வந்து எங்க ப்ரொடியூசருக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். ப்ரொடியூசர் குணமாலினி, ப்ரொடியூசர் ப்ரொடியூசர். ஓகே சார், காலையில 4 மணிக்கு வந்து அவ்வளோ ஒரு குளிர். அந்த குளிர்லயே நீங்க வந்து சாரி வேற கட்டியிருந்தீங்க. சாரி கட்டி நீங்க எப்படி நீங்க வந்து உங்களை அந்த போட்டி பிளான்டேஷனுக்கு வந்து கூட்டிட்டு போனாங்க? அங்க வந்து சன்ரைஸ் வர வரைக்கும் உங்களை வந்து என்ன பாடுபடுத்தினாங்க? ஆக்சுவலி வந்து முதல்ல நாங்கள் பிக்சர்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த டைமில். ஸோ பிக்சர்ஸ் எடுக்கும்போது அங்கேருந்து அந்த லைட்டிங் நான் கூட நினச்சேன் ஓகே சுற்றி வந்து லைட்டாக தான் இருக்கும். ஆனால் அது அவ்வளோ பெரிய அந்த பாதை வந்து சுடுறமாக எனக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல. பட் லைட்டு ஏதோ எஃபெக்ட் இவங்க கொஞ்சம் லைட் வச்சனால அந்த பாதை எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ அந்த டைம் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதே டைம் எனக்கு குளிருது வேற. ஏன்னா உங்களுக்காக ஹீரோஜியே வந்து அவ்வளோ பெரிய தியாகம் பண்ணியிருந்தாரு. குளிர்ல போனா கூட பரவாயில்ல, கொடுத்தாங்க, ஹெல்ப் பண்ணாங்க, நீங்க போட்டுக்கங்க. ஏன்னா ரொம்ப நான் கொஞ்சம் நடுங்கிட்டேன் அந்த டைம்ல. ஸோ இவர் மட்டும் ஒரு ஜாக்கெட் கொடுக்கலனாக்கா நான் மேபி அங்க உருண்டு போயிருப்பேன் அந்த குளிர். நான் ஜாக்கெட் கொடுத்ததுக்கு காரணம் இருக்குல்ல. என்னன்னா ஷூட் போயிட்டு இருந்துச்சு, ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. நான் ஷூட் போயிட்டு இருந்த கேப்ல அந்த தூரத்துல ஒரு 4 பொண்ணுங்க விலகாரம் இல்லைங்களா. சரி இதுக்கப்புறம் நமக்கு குளிராது அப்படி சொல்லி சும்மா இவங்க போய் கேட்க சொன்னேன், ஒரு போட்டோ பிடிச்சிக்கலாமா அது கூட கேட்டாங்க. நானும் அப்படியே கேட்டு போட்டோஸ் பிடிக்கணும்னு இவர் ஆசைப்படுறாங்க அப்படின்னு. ஓகே இவரும் ஜாலியா போயிட்டு நின்றுட்டு போட்டோ பிடிச்சிருங்க. ஆனால் நீங்கள் கேமரா ஹைலைட்ல சார் நீங்கள் வந்து நிறைய இடங்களை காட்டியிருந்தீங்க. ஸோ ஒரு அந்த இவன் வந்து அந்த ஒரு பாலம் மாதிரி இருந்துச்சு, தகரம் பாலம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த பாலத்தில் போய் பிடிச்சிருந்தீங்க அந்த ஷார்ட்டு. ஸோ இந்த இடத்துல எப்படி பிக் பண்ணீங்க நீங்கள்? அவசரத்துக்கு போகும்போது தான் வேற இடத்துல போக அவசரம் அந்த நேரத்துல. ஆமா, ஏன்னா சன்செட் ஆக போகுது, அதுக்குள்ள எடுத்து முடிச்சிடணும். என்ன பண்ண போறோம்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டே திரும்பினேன். பார்த்தா ஒரு அழகா ஒரு இடம் இருந்துச்சு. சரி இங்கே எடுத்துடலாம்னு சொல்லிட்டு வேற வழி இல்ல அதான் உண்மை. ஓகே, இந்த டான்ஸ்லாம் வந்துச்சு. நீங்கள் எப்படி நீங்களே கற்றுக்கிட்டீங்களா இல்லை? ஆக்சுவலி டான்ஸ் வந்து நார்மல், நான் வந்துட்டு டான்ஸ் ஆடுவேன். ஸோ அதுக்காக வந்துட்டு இதுக்கு நாங்கள் டான்ஸ் குத்துப்பட்டெலாம் போடணும் அப்படிலாம் இல்லை. ஏதோ இப்படி ஒரு வளையிற ஸ்டெப் வந்துச்சு. ஸோ அது மட்டும் தான். ஏதோ நான் முன்னாடி நடிப்பு இருப்பினா நடிப்பார், அவ்வளோ எங்களோட டான்ஸ் முடிஞ்சிருச்சு. ஓகே, நான் இது வந்து இந்த இன்டர்வியூ செஷனில் வந்து ஒரு சாங்கும் வந்து நம்ம இங்கே ப்ளே பண்ண போகிறோம். ஏன்னா அது வந்து லைஃபாக கேட்க போகிறோம். ஏன்னா ஒரு அவ்வளோ அழகான ஒரு பாடகர் வந்து நம்ம கூட இருக்கும் போது வந்து அவரோட குரல்ல வந்து அது ஒரு மாதிரி வந்து கேட்காம எப்படி நாங்கள் இது முடியாது. கண்டிப்பாக வந்து ஏன்னா நம்மளோட வியூவர்ஸ் வந்து லீக் கிரியேஷன் ஃபாலோ பண்ணுற வியூவர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த குரல் வந்து தெரிஞ்சே ஆக வேண்டும். ஸோ அதனால லைஃபா ஒரு மாதிரி பாடுங்க. எப்படி ஆரம்பிக்கும்? ரொம்ப நாள் வச்சிருக்கேன், நானே யோசிக்கிறேன். மாலையில் தங்க பூயிவள் பிரம்மன் படைத்த பொன்மகள் என்னுள் பரவிய தீவள் காதல் இசையால் நிறைத்தவள். ஒத்த மட்டும் கோழி விட்டு உங்க கூட வச்சிருக்கீங்க.
ஆனா என்ன உங்களுக்கு ஹீரோயின் மட்டும் தான் கொடுக்கவே மாட்டாங்க. ஒண்ணு கொண்டுறாரு இல்ல என்னைய கொண்டுறாரு, என்ன பண்றது? ஸோ இது வந்து இதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன மாதிரி கேரக்டர் நீங்க நடிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் லீக் கிரியேஷன் ஷார்ட் ஃபிலிம்ல பார்த்தோம்னா வந்து தமிழன்ல பார்த்துருந்தீங்கன்னா வந்து நீங்க வந்து பைத்தியக்காரனா இருப்பேன். இல்ல அப்படி சொல்ல முடியாது. Mentally disabled. அதுதான் என் favorite. நினைச்சீங்க ரொம்ப அவ்வளோ அழகா நடிச்சிருந்தீங்க. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிரல்ல கூட வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க அஃப்கோர்ஸ். அண்ட் தென் ஆல்சோ வந்து பருவ பாக்கம் பயணத்துலேயும் வந்து பொண்டாட்டியை சாவச்சிட்டீங்க. பொண்டாட்டியும் பிள்ளையும் சேர்த்து சாவச்சிங்க. இட்ஸ் ஓகே. ஏன்னா அப்புறம் கடைசியா வந்து பைத்தியக்கார மாதிரி தனியாக உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, shit happens sometimes. And then வந்து இதுல வந்து ஒரு மாலையில வந்து ஒரு ஃபனி பாயா இருந்தீங்க. அப்புறம் நீங்களே அதுல மிமிக்ரி வேற பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமா அந்த மலையாளம் அந்த ஃபர்ஸ்ட் சோ அது சோ இதுக்கப்புறம் என்ன மாதிரி கேரக்டர் நீங்க எதிர்பார்க்கறீங்க லீட் கிரியேஷன் and also தஷ்வின் சார் கிட்ட இருந்து? எனக்கு இதுக்கப்புறம் இது வரைக்கும் எல்லாமே என்ன நானே சொல்றேன் இல்லை, எல்லாத்துலயும் நானே தான் ஹீரோவா பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு இதுக்கப்புறம் வந்து கேரக்டர் ரோல் பண்ணணும்னு ஆசை. லைக் ஒரு மெயின் லீட் இருந்தா அது கூடயே டிராவல் பண்ற ஒரு கேரக்டர் ரோல். அதுக்கப்புறம் வில்லன். என்னோட ஃபேவரட் ஆக்டிங் ஆசை வந்தது வில்லன் தான். ஏன் வில்லன்? எந்த ஆக்டரை பார்த்து உங்களுக்கு வில்லன் தோணுச்சு? எல்லா வில்லன்களையும் பார்த்து, அதுல முக்கியமா பிரகாஷ் ராஜ். ஏன்னா அவர் வில்லனிசம் பண்ணும் போது வெறும் வில்லனா மட்டும் இருக்க மாட்டாரு, ஒரு ஹீரோவாவும் இருப்பாரு, ஒரு கொமீடியனாவும் இருப்பாரு, ஒரு எல்லாமாவும் இருப்பாரு. ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா பெர்ஃபார்ம் பண்றவரு. அண்ட் தென் ரகுவரன் வில்லன்னா வில்லனிசம் மட்டும், அதுல ஆஃப் ட்ராக் போவாது. ஸோ இதெல்லாம் எனக்கு பார்த்தோன்னா ஒரு சிங்கிள் பாத்துல போகணும். வில்லன்னா கொல்லணும் கொண்டுகிட்டே இருக்கணும், அப்படி இருக்கணும். டிவேட் இல்ல, கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, ஜாலியா சிரிக்க தேவையில்ல. வில்லன்னா வில்லனாவே இருக்கணும். எனக்கு அது ரொம்ப ஆசை. கெட்டவனா இருக்கணும். இப்ப நல்லவனா இருக்கீங்க இல்ல? நல்லவனா கெட்டவனா? நீங்க நல்லவனா கெட்டவனா? ரெண்டும் கலந்தவன் தான். என்ன? ஓகே சார், தஷ்வின் சார், ஓகே இவ்வளவு நாள் நீங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இது வந்து எப்படி மக்களுக்கு வந்து ரீச் பண்றதுக்கு வந்து கஷ்டமா இருக்கா? என்ன சேலஞ்ச் நீங்க ஃபேஸ் பண்றீங்க? ஏன்னா ஆல்சோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் வந்து நம்ம இது செய்ய போது இன்னொரு ஆர்டிஸ்ட் கிட்ட கொடுக்க போது கூட வந்து டைம் கிடையாது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் முழுசாக பார்த்து முடிக்கிறதுக்கு. ஷார்ட் ஃபிலிம் ஏன் ஒரு 10 நிமிஷம் மேலே போகுது, 15 மினிட்ஸ் மேலே போகுது. ஏன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னு பேசினா கூட முடியாது. இது வந்து நீங்கள் வந்து அந்த 1 மினிட் சேலஞ்சோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் செஞ்சுருந்தீங்க. இட்ஸ் சரி, அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டாக ஒரு பேயோட ஷார்ட் ஃபிலிம் எடுத்துருந்தீங்க. ஸோ என்னென்ன சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணுறீங்க? ஷார்ட் ஃபிலிம் வந்து பெரும்பாலும் ஏன்னா அந்த பார்க்கறதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அதை லவ் பண்ணுறதுக்குன்னு. இப்போ மெயின் ஸ்ட்ரீம் சினிமா பார்க்குறவங்க they prefer வாட்சிங் ஒரு ஃபுல் இது. பட் என்ன ஒருனா அந்த ஹேபிட் ஆஃப் வாட்சிங் ஃபிலிம் இன் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நன்றி சொல்லணும். நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான இது ஆளுங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னே இதுவும் பிடிக்க ஆரம்பிச்சிருது. பட் இந்த மெயின் பர்பஸ் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது வந்து ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட்காக தான். பிகாஸ் ஆடியன்ஸ் நீட் டு சி ஒரு 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 போர்ட்ஃபோலியோ மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணுறது தான். பட் அதை தாண்டி ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம்னு வரப்போ ஷார்ட் ஃபிலிம் எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுதுன்னா, இப்போ நாங்கள் இவ்வளோ ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடைக்காது. அதை நாங்கள் ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இது எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணுதுன்னா, ஒரு படத்தோட ஒரு குட்டி போர்ஷன் ஒன்று பண்ணியிருக்கோம், ஒரு பெரிய படத்தோட குட்டி போர்ஷன் பண்ணியிருக்கோம், இதை பாருங்கள், இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நான் ஒரு ஃபுல் கதையை சொல்கிறேன், அதை செய்வோம். அப்படி செஞ்சது தான் தமிழன். ஸோ அதுதான் பிளான். ஸோ இப்போ எங்ககிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கிற கதைகள் ஆக்சுவலி நிறைய கதைகள் இருக்குது. அதோட ஒரு குட்டி போர்ஷன் தான் வந்து இப்போ நாங்கள் ஷார்ட் ஃபிலிமாக 2-3 ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது கிடச்சிச்சின்னா தமிழன் பார்த்துருப்பாங்க. இப்போ ஒரு மாலை வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் ஸ்டோரி பை இட் செல்ஃப். அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்ற என்னோட நோக்கம் கிடையாது. ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது எழுதுறப்பயே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் பண்ணல. அது இட்ஸ் ஜஸ்ட் தேர் அண்ட் தென் அந்த ஒரு ஈவினிங் ஒரு மாலையில் நடக்கிற அந்த ஒரு உரையாடல். பட் தமிழன் வந்து அது ஒரு ஃபுல் ஃப்ளாச்சாக பண்ணணும் தான் மைண்டில் வச்சு பண்ணது அது. ஸோ அது கிடச்சிச்சின்னா, அந்த ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிம் கிடச்சிருச்சுன்னா ஐ பிலீவ் தட் அதை பிடிச்சி வேறு இன்னும் நிறையா பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு தான் இப்போ நாங்கள் இத்தனை வருஷம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் நேர்மையாக.
நியரிங்க. Near ஓகே me. சார், கண்டிப்பாக வந்து ஐ விஷ் யூ பெஸ்ட். அண்ட் வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்களோட நிறைய படங்களில் ஓகேவா, நீங்கள் எடுத்த இந்த ஃபியூ ஷார்ட் ஃபிலிம்ஸில் கூட வந்து எல்லாத்துலேயும் ஒரு கருத்து வச்சுருப்பீங்க. தட்ஸ் அ மோரல் ஆஃப் த ஸ்டோரி. ஏதாச்சும் ஒரு அந்த மோரல் வந்து அவங்களுக்கு அந்த மோரல் வேல்யூ வச்சுருப்பீங்க. ஓகே, மோரல் வேல்யூ வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மோரல் வேல்யூ வைக்கிறதுக்கு காரணம் என்னது? ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்க்குறோம், நம்ம வந்து நான் ரீசெண்டாக வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எப்போது போகும்போது ஒரு லவ் ஸ்டோரி, அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆயிடுவான். ஸோ அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம் அதில் வந்து ஒரு மோரல் வேல்யூ நம்மளால எடுத்துக்க முடியல. அப்போ வந்து ஏன் வந்து நிறைய பேர் ஷார்ட் ஃபிலிம்னால வந்து ஒரு மோரல் வேல்யூ வச்சு செய்ய மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஓகேவா? அப்போ வந்து ஆனால் நீங்கள் எதுக்கு மோரல் வேல்யூ அதில் வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இன்டென்ஷனாக அது வைக்கல. பிகாஸ் என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து அஃப்கோர்ஸ் அதில் மாரல் வேல்யூ வந்துடுது. லைக் ஒரு மாலையில் ஒரு விஷயம் இருந்துச்சு, அப்புறம் தமிழனில் வந்து ஒரு விஷயம் இருந்தது, ப்ரீவியஸாக பண்ணதில் மோஸ்ட் ஆஃப் இட் இருந்துச்சு. ஐ திங்க் அந்த பேய் படத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன், ஒரு படம் பண்ணியிருந்தல அந்த அது வந்து 1 minute தானே அது. அதில் ஒன்றும் செய்ய முடியல பெரிய அளவில். என் மெயின் ஃபோக்கஸ் வந்து ஏன்னா ஆடியன்ஸ் வந்து என்டர்டெயின் ஆகணும் அந்த இதை பார்க்குறப்போ. அண்ட் அந்த என்டர்டெயின்மெண்ட் இதில் வந்து ஏன்னா இப்போ மாரல் வேல்யூ பீப்புள் கேன் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அவங்களோட. ஏன்னா ஏதோ இப்போ லட்சி தமிழில் இருக்கிற மாரல் வேல்யூ வந்து தமிழில் இருக்கிற அந்த வேல்யூஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்னால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. தமிழில் இருக்கிறது இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள்னால கனெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த ஒரு கனெக்ஷன் உருவாக்குறதுக்காக தான் மெயின்லி. ஓகே, ஸோ ஓகே, ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கோம். அது நம்ம ஜாலியாக ஃபன்னாக போய் பேசுவோம். ஓகே, ஸோ வந்து என்னன்னா கேள்வியை நான் மறந்துட்டேன், ஓகேவா? ஞாபகப்படுத்தி பாருங்க. எனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஜி ஒரு மிமிக்ரி பண்ணுங்க. பண்ண சொன்னாங்க. சரி, யார் வாய்ஸ் பண்ணுறது? ஜி என்னன்னா இப்போ வந்து ஒரு மாலையை ஓகேவா, அந்த ஒரு மாலையில் வந்து அந்த கடைசி சீன் இருக்குல்ல, இல்ல ஒரு கடைசி சீன் இருக்குல்ல, அந்த கடைசி சீன் வந்து பாட்டு போட சொல்லுங்க அப்படி சொல்றீங்களா, ஓகேவா? அந்த கடைசி சீனை சிம்பு பேசினா எப்படி இருக்கும்? அனிருத் வந்து பேசினாரு அந்த டைலாக். அப்போ அனிருத், இப்போ சிம்பு. எப்படி ஆரம்பிக்கும் அது? ஃபோன் கால் போவோம். ஆமா, எடுத்தோடனே ஜமீர் கேட்பாரு, என்ன எங்க இருக்கீங்க? தஸ்வின் சார் பிரேக்கப் ஆச்சு, ஒரு பாட்டு போடணையா அப்படின்னு. என்ன மாதிரி பாட்டு போடணும்? அதான் சொன்னேனையா, பிரேக்கப் ஆயிடுச்சு, பிரேக்கப் பாட்டு போடணும்னு. எப்போ போடணும்னு சொல்லுங்க, இப்பவே போடணையா அப்படின்னு. ஸ்டூடியோக்கு வாங்க, போட்டுடலாம். தப்பே கிளம்பி வரையா, பாட்டை போடுங்கயா அப்படின்னு. அவங்க நடிக்கிறது ஒரு சீன் படத்துல. ஆமா, ஆக்சுவலி எனக்கு அந்த பாரதியாரோட கவிதை இருக்குல்ல, சுத்தி சுத்தி நீங்க எனக்கு ஞாபகம் இருக்கு. வேற சீன் ஓ வேற அவங்க பேசுற சீன். ஓகே, நீங்க வந்து அந்த வீடு பின்னா பண்ற இது இருக்குல்ல, எது வீடு பின்ன பண்றப்போ அந்த திங்ஸ் எல்லாம் தூக்கிறதுக்கு ஹெல்ப் வேணும்னா கேளுங்க. சரி இல்ல பரவாயில்ல, நீங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு சீன் சொல்லுங்க. எனக்கு கவிதை ஞாபகம் இருக்குது, உங்களுக்கு இருக்குதா? ஜி இல்ல ஜி, மன்னிச்சிருங்க, கவிதை இல்லை, ஞாபகம் இல்லை. அது தவிர்த்து என்ன மாதிரி பையன் உனக்கு பிடிக்கும் அது வந்து கேட்பீங்களா? என்ன மாதிரி பையன் பிடிக்கும் அது வேணா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆமா, ஹஸ்பண்ட் டைலாக் பேசுங்க ஜி. ஓகே, அதுக்கு நான் ஸ்கோர் வச்சிருக்கேன் ஜி, நீங்க பேசுங்க. ஆமாவா? ஆமா. எப்படி ஆரம்பிக்கும்? அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்னு சொல்லவே இல்லை. ஓ, அந்த மாடுலேஷன். ஆமா, நான் பேசுவேன். ஆமா, கண்டிப்பா, of course. அதாவது உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஹஸ்பண்ட் வரணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? எனக்கு எப்படிப்பட்ட ஹஸ்பண்ட் வேணும்னா நிறைய தாடி இருக்கணும், அப்புறம் சொன்னாக்கா சிரிக்கக்கூடாது, முக்கியமாக கை நிறைய முடி இருக்கணும். ஏன்னா இட்ஸ் மேக் மீ கிரேசி. அப்புறம் நான் காலி. ஸோ அந்த மாதிரி வந்து அப்புறம் என்னால் ஆமாம் டாலாக இருக்கணும், கொஞ்சம் மறுத்துட்டேன்ல, இப்போ டாலாக இருக்கணும், என்னை நல்லா கேர் பண்ணிக்கணும், என்னை நல்லா பார்த்துக்கணும்னா இருக்கணும். என்ன சொல்ற? ஓகே, அதுல கை
கையில நிறைய முடி இருக்கணும், நீங்க ஓரம் போத்தாத்தி அப்படிங்களா? அதாவது வந்து நிறைய முடி இருக்கிறவங்க வந்துட்டு இறந்தவர் வந்துட்டு அங்கதான் உட்காந்துருக்காரு. ஸோ டைலாக் படி பேசணும் அப்படின்னு பார்த்தாக்கா நிறைய முடி இருக்கும். நான் வந்து சொன்னது ஃபுல்லாவே என் ஹஸ்பண்டை வர்ணிச்சுதான் அதில் அவருக்கு அப்படின்னு யார் இந்த தண்ணி கேன் போட வந்தார் அவர் தானே? ஸோ நான் வர்ணிச்சு ஃபுல்லாக என் ஹஸ்பண்டை தான் அப்படின்னு. உங்களோட மூவி ப்ரீமியர் வந்து நீங்க வந்து கேரளா ஒன்று செஞ்சீங்க அண்ட் இப்போ பிணையில வேற செஞ்சீங்க. ஸோ why KL and why பிணை? கேரளா வந்து மெயின்லி பிகாஸ் அந்த படம் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஆட்களுக்கு போய் ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு தான் கேரளா பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து முக்கால்வாசி ஆஸ்ட்ரோவில் ஒர்க் பண்ணுறவங்க டைரக்டர்ஸ் பேன்ஜி சார், இவர் ஆனந்தா சார், டிஹெச்ஆர் ஆனந்தா சார், அப்புறம் லோகன் சார், அப்புறம் கோவிந்த் சிங் சார், அப்புறம் யுவாஜி சார், அப்புறம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. பாய்ராஜ் சார், மெட்டில்டா மேம், அப்புறம் நிறைய பேர் சில பேர் நான் மிஸ் பண்ணிடுவேன், மன்னிச்சிருங்க மிஸ் பண்ணவங்கள. இவங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ இண்டஸ்ட்ரிக்குள்ளார ஆட்களுக்கு தெரியணும் அப்படின்றது மெயின் ஃபோக்கஸாக இருந்தது. ஆனால் நீங்கள் பாருங்க, நம்ம வந்து ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் தான் நீங்கள் செய்கிறீங்க. இது வந்து உங்களுக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வந்து நம்ம நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஆமா எஸ் வாஸ் வெரி ஹாப்பி அது பாசிபிள் ஆனது. அதுக்கப்புறம் இங்கே திருப்பி இங்கே பண்ண இருக்க ரீசன் வந்து பிகாஸ் மோஸ்ட்லி வந்து என்ன அங்கே வந்து இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு ரீச் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக இங்கே தான் இருக்காங்க பின்னாங்கள. ஸோ அது அங்கே அவங்களுக்காக பண்ணியிருந்தோம், இது இங்கே இவங்களுக்காக பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே இவர் டாக்டர் லிங்கேஷ் அண்ணா வந்திருந்தாங்க. வெரி நைஸ் காய். ஏஎஸ்பி லோகன் சார், லோகநாதன் நினைக்கிறேன் அவர் பேர், ஏஎஸ்பி அவர் வந்திருந்தாரு. ஸோ இன்ஸ்பெக்டர் அவர். ஸோ திஸ் கைஸ் வர் தேர். ஸோ அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு. அண்ட் எஸ்பெஷலி டாக்டர் லிங்கேஷ் கூட அந்த கனெக்ஷன் அங்கே தான் ஆரம்பமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நாங்கள் அவர் கூட இப்போ சேர்ந்து சில ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி தட் வில் ஆல்சோ ஒர்க். தேங்க்யூ. ஓகே, ஸோ நான் வந்து இதில் கொஞ்சம் சொல்லிக்கிறேன். அதாவது உங்களை பற்றி நான் வந்து ஏன்னா வந்து இந்த இடத்துல உங்களை பற்றி அங்கே சொல்லனாக்கா எப்படி நாங்கள் வந்துட்டு இங்கே உட்காந்துருக்க முடியுமா? அட்லீஸ்ட் வந்துட்டு ப்ரொடியூசர் பற்றி பேசி தானே ஆகணும். நிறைய ஹெல்ப்பிங் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு எப்படி சொல்கிறது, அது ஒரு அந்த ஹெல்ப்பிங் வந்து அப்போது நம்ம ஒரு ஷூட்டிங் கேமரா இல்லைன்னா இருக்கட்டும், நம்மளுக்கு வந்துட்டு படங்களை வந்து இல்லைக்கா கட் பண்ணிட்டேன். அந்த கேமரா இல்லைன்னா அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஏன்னா வந்து காலையிலே அவங்க தான் எழுப்பி விட்டாங்க அந்த ஷூட்டிங். ஏன்னா நான் தூங்கிட்டு இருந்தேன் அந்த டைமில். நான் நினைச்சு எத்தனை மணிக்கு எழுப்பி விடுறாங்கன்னு பார்த்தா 1:30 AM தான் நம்ம அங்கே போய் ரீச் பண்ணோம். ஒரு 1:30 மணிக்கு ரீச் பண்ணோம். அது ஒரு 30 மினிட்ஸ் பேசிட்டு வேற இருந்தோம் நைட்ல. அப்புறம் 2 மணிக்கு தான் தூங்க போனோம். அதுக்கப்புறம் 3:30க்கு எழுப்பி விட்டேன். எழுதியமா கூலியமா 3:30க்கு நான் கூட ஏதோ 5 மணிக்கு தான் எழுப்பிடுறேன்னு பார்த்தேன். போய் சேர்ந்தோடனே அங்கதான் தெரிஞ்சுச்சு. ஆமா ரைட். இது ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு நல்ல நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நானும் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா நான் வந்து என்னோட ஃபியான்சி கிட்ட கேட்டுருந்தேன் போலாம் அப்படின்னு. அவர் சொன்னாரு போலாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் வந்து கூட்டிட்டு போல. அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி அவர் சொன்னார் லொக்கேஷன் பார்க்க போகலாம், எங்கே நிறைய பூலாம் இருக்கும் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன் கேமரா ஹில் நல்லா இருக்கும், சன்ரைஸ்லாம் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு. ஏன்னா அவர் என்ன போட்டி பிளான்டேஷன்லாம் கூட்டிகிட்டு போனார். அப்போ நான் சொன்னேன் அந்த 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 மார்னிங் சீன்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு. இப்படி சொல்லிட்டு பிரெயின் வாஷ் பண்ணி நானும் கூட்டிகிட்டு போயிட்டேன். ஸோ ரொம்ப ஜாலியாக ஃபன்னியாக நல்லா. வாழ்த்துக்கள். ஓ மை காட், நாகார்ஜுனாவா? ஓகே சோ தேங்க் யூ. நான் தான் சொல்றேன் நீங்க சல்மான் கான் இன்டர்வியூ பண்ண வந்தது. ஆமா உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து ஓகே ஃபைன் பரவாயில்லை, இட்ஸ் ஓகே. தட்ஸ் ஆல். இன்னைக்குள்ள இன்டர்வியூ எனக்கு வந்து ரொம்ப ஃபன்னாக தான் போனுச்சு. ஏதாவது நம்ம நிறைய பேசணும், நிறைய ஷேர் பண்ணிக்கிட்டோம். இன்னும் வந்து லீக் கிரியேஷன்ல வந்து மேலும் மேலும் வந்து நிறைய இன்டர்வியூகள் வரும். என்ன பாட்காஸ்ட்ல நம்ம பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டிக் பண்ணுங்க. நல்ல காமெண்ட்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து உங்க கொடுக்குற நல்ல கருத்துக்கள் தான் வந்து மேலும் சில கலைஞர்களை வந்து இன்னும் வந்து நல்ல முயற்சிகள் எடுக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக்ல வந்து வெட்டித்தனமாக லைவ் பண்ணாமல் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு. தேங்க்யூ. பை பாய். பாய். டாடா.